எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து மிக்ஸ்டா தாங்க இருந்தது. S&P 500 ஒரு 42 பாயிண்ட் அப்பு. டவ் வந்து ஒரு 269 பாயிண்ட் டவுனு. நாஸ்டாக் ஒரு 301 பாயிண்ட் அப்புங்க. நேத்து அமெரிக்க சூழல்ல முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, CPI இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருந்ததுங்க. மார்ச்சை கம்பேர் பண்றப்ப ஏப்ரல்ல இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் குறைஞ்சிருந்ததுங்க. 2.4%லேருந்து 2.3% குறைஞ்சிருக்கு. ஆனுவல் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது 2.8% இருக்குங்க. ஜெரோம் பவல் ஃபெடரல் ரிசர்வ் அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து 2% கொண்டு வரணும். ஸோ அதனாலதான் இந்த தடவையும் ரேட் கட் பண்ணல. முக்கியமா ரேட் கட் பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த டாரிஃப் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், அதுல அன்சர்டனிட்டி அவருக்கு கிளாரிட்டி இல்லை, அதனாலதான் ரேட் கட் பண்ணலைங்க. இதற்கு மத்தியில கோல்ட்மேன் ஷாக்ஸ் வந்து S&P 500 உடைய ப்ரொஜெக்ஷன்ஸை கொஞ்சம் கூட்டியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா சைனா யூஎஸ் ரெண்டு பேருமே சுமூகமா பேச்சுவார்த்தையில டாரிஃப் வந்து குறைச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சைனால இருந்து வரக்கூடிய இம்போர்ட்ஸ்க்கு 30% டாரிஃப் 145ல இருந்து 30 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி யூஎஸ்ல இருந்து சைனாக்குள்ள வர்ற இம்போர்ட்ஸ்க்கு 10% டாரிஃப் 125ல இருந்து 10 குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து S&P 500க்கு ப்ரொஜெக்ஷனை கூட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்க. இந்த ரெண்டு விஷயமும், அதாவது இன்ஃப்ளேஷன் டேட்டா, இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தென் யூஎஸ் சைனா அந்த ட்ரேட் வார் அப்படின்றது கொஞ்சம் சாஃபன் ஆயிருக்கு. இதனால டாலர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குங்க. இதற்கு மத்தியில் இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு யூஎஸ் டாலர் வந்து 85.43 இந்திய ரூபாயா இருக்குங்க. அதே மாதிரி பிரெண்ட் க்ரூடோட பிரைஸும் $65 மேல இருக்கு. 66.27 யூஎஸ் டாலரா இருக்கு. இதுக்கு மத்தியில தங்கத்துடைய விலை ஒரு $50 குறைஞ்சிருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 8,805ல இருக்கு. ஸோ இந்த டாரிஃப் அன்சர்டனிட்டிஸ்ல ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிக்கிறப்ப டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், இந்தியன் ருபி வந்து வீக்கன் ஆகும். அதே நேரம் இங்கேயும் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து நல்லா இருக்குங்க. 3.16% குறைஞ்சிருக்குது. ஸோ ரேட் கட் வந்தது அப்படின்னா ருபி வந்து இன்னும் வீக்கன் ஆகும். வீக்கன் ஆகிறப்ப நிறைய டாலர்ஸ் இங்க இருந்து வெளில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓவராலா மார்க்கெட் குறையிறதுக்கான சூழல் எனக்கு தெரியுதுங்க. அதே மாதிரி ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய செக்டர்ல ரிசல்ட்ஸ் ஒன்றும் அவ்வளவு பிரமாதமா இல்லை. குறிப்பா நேத்து மே 13 FIIs நேத்து நெட் செல்லர்ஸா தாங்க இருக்காங்க. ஒரு 476 கோடிக்கு பக்கமா கேஷ் மார்க்கெட்ல இருந்து வித்து வெளில எடுத்திருக்காங்க. DIIs ஒரு 4200 கோடிக்கு பக்கமா வாங்கியிருக்காங்க. நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ், ரிசல்ட்ஸ், தென் கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இங்க இந்தியால இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துருச்சுங்க. 6 வருஷத்துல இல்லாத அளவுக்கு, அதாவது ஜூலை 2019க்கு அப்புறம் இப்பதாங்க இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இவ்வளவு கம்மியா இருக்கு. 3.16% இருக்குங்க ஏப்ரலை பொறுத்த வரைக்கும். ஃபுட் இன்ஃப்ளேஷனும் குறைஞ்சிருக்குங்க. 1.76% இருக்கு. மார்ச்சை கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப ரொம்ப கம்மி. மார்ச்ல ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது 2.69% இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணுங்க. இன்ஃப்ளேஷன் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் குவார்டர்ல குறைஞ்சிருந்தாலும் கூட growth அப்படின்றது, டிமாண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகாம தாங்க இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா பிரைசஸ் எல்லாமே ஏற்கனவே எலிவேட்டட் லெவல்ல தாங்க இருக்கு. இதுக்கு மேல அங்க பிரைஸ் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பிரைஸ் இன்னும் ஏறுச்சு அப்படின்னா கம்பெனியோட ஏர்னிங்ஸ், மார்ஜின்ஸ் எல்லாமே பயங்கரமா அடிபடும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் growth இன்னும் இல்லை அப்படின்றது தாங்க இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சொல்லுது. அடுத்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியோட MD என்ன சொல்றாரு, எங்களுடைய லெட் ஆசிட் பேட்டரிஸோட ரெவன்யூ அப்படின்றது நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல ஒரு 20,000 crores ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு லெட் ஆசிட் பேட்டரிஸோட ரெவன்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸைட பொறுத்த வரைக்கும் ஒரு 16,500 crores இருக்கு. வேல்யூவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 35க்கு மேல இருக்குங்க. நம்ம கன்சிடர் பண்ற லெவல்லே இல்லை. அமர் ராஜா இதை விட சீப்பா இருக்கு. இங்க இருந்து ஒரு 40% கீழே விழுந்தா நம்ம எக்ஸைட கன்சிடர் பண்றதை பத்தி யோசிக்கலாம். அடுத்து கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபைலிட்டியில ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து IPO போறதுக்கு செபி வந்து கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1000 crores எடுக்கிறாங்க. ஆஃபர் ஃபார் சேல்ல 18.9 crore ஷேர்ஸ் ஆஃப்லோட் பண்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் யார் அப்படின்னா கிரீவ்ஸ் குவார்டன் தான். அவங்களும் வந்து ஆஃபர் ஃபார் சேல்ல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. இப்போதைக்கு என்ன பிரைஸ்ல எப்போ IPO வருது அதெல்லாம் வரல. இப்போதைக்கு செபி கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க IPOக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ் உடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. ப்ராஃபிட் 51.34% குறைஞ்சிருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து 0.4% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். ஃபார் த ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா ரெக்கார்ட் ரெவன்யூ க்ரோத்துங்க 1.3% ஏறி இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் இயர் 25ல கம்பெனி வந்து ஒரு ₹6 டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25 பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு நல்ல மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த விஷயத்துல அப்படின்னா இவங்களோட ஆட்டோமோட்டிவ் பிசினஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. இது ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல மைல் ஸ்டோன் கூட. அதே மாதிரி இவங்களோட PV குமுலேட்டிவ் சேல்ஸ் வந்து 6 மில்லியனை தொட்டுருச்சுங்க. ஸோ இது வந்து ஒரு செகண்ட் அச்சீவ்மெண்ட். தென் தேர்ட் ஒன் வந்து EVs ஒரு 2 லட்சம் வண்டி வித்துருக்குறாங்க.
ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் 25 பொறுத்த வரைக்கும் இது 3 வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 2 செக்மெண்ட் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. ஒன்று பேசஞ்சர் வெஹிக்கிள், இன்னொன்று வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள். இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் த ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் 25 ரெவன்யூ வந்து ஒரு 7.5% இறங்கிஇருக்குங்க இயர் ஆன் இயர். பட் பிவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாப் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னா எஸ்யூவிஸ் தான். உங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் எஸ்யூவிஸ் மட்டுமே 55% கான்ட்ரிபியூஷன் இருக்குங்க. தென் இவிஸ், சிஎன்ஜிலாம் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு 36% இருக்கிறாங்க. தென் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டொமஸ்டிக் வால்யூம் வந்து 4.8% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர். பட் எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 29.4% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. ஜேஎல்ஆர் பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபெண்டர் ரெக்கார்ட் சேல்ஸுங்க இந்த குவார்டர்ல. தென் 27.5% இருந்த இம்போர்ட் டாரிஃப் வந்து 10% குறைச்சிருக்காங்க. அந்த யூகே யூஎஸ் டீல் போட்டாங்கல்ல, இது வந்து ஜேஎல்ஆருக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ ப்ராஃபிட் வந்து ஒரு 51% குறைஞ்சிருந்தாலும் கம்பெனி வந்து இப்போயும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். லாங் டேர்முக்கு நம்ம கன்சிடர் பண்றதுக்கு உண்மையிலே நல்ல ஸ்டாக், நான் தொடர்ந்து கன்சிடர் பண்ணுவேன். அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற இன்னொரு ஷேர் ஹீரோ மோட்டோகார்ப் உடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குதுங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 6.4% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. ரெவன்யூ வந்து ஒரு 4.4% ஏறி இருக்குங்க. Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 பொறுத்த வரைக்கும் ஸ்கூட்டர்ஸ் தென் மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 13.81 லேக் யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. இது Q4 ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கம்மி தான். ஓவராலா ஃபினான்ஷியல் இயர் 25ல 58.99 லேக் யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. கம்பெனி வந்து ஒரு 65 ரூபாய் பெர் ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 100 ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா ஒரு 165 ரூபாய் டிவிடெண்ட் கிடைச்சிருக்கும் இந்த வருஷத்துக்கு. தென் இவி செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஹையஸ்ட் எவர் இவி சேல்ஸுங்க. ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் இயர் 25ல 200% ஏறி இருக்குங்க இவங்களோட இவி சேல்ஸ் growth. ஸோ டூ வீலர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்கிற ஒரே கம்பெனி இதுதாங்க ஹீரோ மோட்டோகார்ப். இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து ஆதித்யா பிர்லா கேபிட்டலுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 30% கீழே விழுந்திருக்கு இயர் ஆன் இயர். பட் ரெவன்யூ வந்து ஒரு 13% ஏறி இருக்குங்க. கம்பெனியோடைய ஓவரால் லெண்டிங் போர்ட்ஃபோலியோ 27% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம்னா ஒரு 8% ஏறி இருக்கு. பட் நம்ம கன்சிடர் பண்ண லெவல் அப்படின்றது 150லேருந்து 155 வரைக்கும். இப்போ 210க்கு மேலே போயிடுச்சு. நம்ம கன்சிடர் பண்ற லெவல்ல இல்லை. இது 170க்கு கீழே வந்தா நம்ம அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். அடுத்து சிப்லாவுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. இந்தியாவில் இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா இடத்துலையுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 30% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து 8.5% ஏறி இருக்கு. ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் வந்து 28% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. ரெவன்யூ வந்து 8% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. சிப்லா பொறுத்த வரைக்கும் யூஎஸ் யூரோப் ரெண்டுலையுமே டபுள் டிஜிட் ரெவன்யூ க்ரோத் சேல்ஸ் காட்டியிருக்காங்க. யூரோப்ல ஒரு 15% சேல்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸ்ல ஒரு 12% சேல்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்பெஷல் டிவிடெண்ட் ரெண்டும் சேர்த்து 13 + 3 16 rupees பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனி வந்து கன்சிடர் பண்ற லெவல்ல தாங்க இருக்கு. PE 23-24 பக்கம் தான் இருக்கும். அடுத்து ஏர்டெல் நிறுவனத்தினுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. ரெவன்யூ வந்து ஒரு 27.3% ஏறி இருக்கு. கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல ப்ராஃபிட் வந்து 432% ஏறி இருக்கு. ஸோ ரெவன்யூக்கும் ப்ராஃபிட்க்கும் இந்த டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னாலே வேற ஏதோ விஷயம் உள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரீசெண்டா இந்த சர்வீசஸ்க்கான பிரைஸ் எல்லாம் ஏத்துனாங்க இல்லையா? ஸோ இது வந்து இந்த ப்ராஃபிட் ஹைக்கு முக்கியமான காரணம். தென் ஒன் டைம் டாக்ஸ் கெயின் இதுவும் வந்து இந்த ப்ராஃபிட்க்கு முக்கியமான காரணங்க. ஓவராலா ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து 4 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 15.3% தாங்க ஏறி இருக்கு. டிவிடெண்ட் வந்து 1 fully paid ஈக்விட்டி ஷேருக்கு 16 rupees தர்றாங்க டிவிடெண்ட். ஸோ இந்த பிசினஸ் வாங்கணும் அப்படின்னா வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்கு. பெரும்பாலும் நம்ம கம்யூனிகேஷன் சைடு போறதில்ல. பட் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு. ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் காஸ்ட்லியான பிசினஸ் இது. அடுத்து கெயில் இந்தியா நிறுவனத்தினுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ஃபிளாட்டான ரிசல்ட்ஸ் தான். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 1.3% தாங்க ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். பட் ரெவன்யூ வந்து 11% ஏறி இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம்னா ரெவன்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா 39.4% கீழே விழுந்திருக்குங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. கம்பெனி வந்து ₹1 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜோதி லேபரேட்டரிஸோடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 2.4% கீழே விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர். ரெவன்யூ 1% மேல ஏறி இருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து கம்பெனியோட ப்ராஃபிட்டை பெருசா பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன விதத்துல எல்லாம் ஆப்ரேட்டிங் காஸ்ட் கூடியிருக்கு அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட் கூடியிருக்குது. தென் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்க்கு செலவுகள் கொஞ்சம் கூடியிருக்கதா சொல்றாங்க. ஆட்ஸ் தென் சேல்ஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ் இதுல எல்லாம் வந்து செலவுகள் இருந்ததுனால ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்கியிருக்குன்னு சொல்றாங்க. பட் ரெவன்யூ கூடியிருக்கணும் இல்லையா? ரெவன்யூ வந்து 1% தாங்க கூடியிருக்கு. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டிமாண்ட் பெருசா இல்லை.
Q4 ஃபினான்ஷியல் 25ல இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருந்தாலும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஐடிசியோட ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெவன்யூ growth அப்படின்றது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் +or-3% தான் இருக்கும். அங்கேயே வந்து ப்ராஃபிட்ஸ் அடி வாங்கியிருக்கும் கொஞ்சம். பட் இது வந்து ஓவர் வேல்யூடுங்க ஐடிசியை கம்பேர் பண்றப்ப. இதோட வேல்யூவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். ஐடிசி 25-26 டைம்ஸ் தான் இருக்கும். ஜோதி லேப்ஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. இது 380-90ல இருந்தப்ப நம்ம அப்பயே வேல்யூவேஷன் அதிகம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்பயும் வேல்யூவேஷன் அதிகமாக தாங்க இருக்கு. ஒரு 250க்கு வந்தா நம்ம பார்ப்போம். ஐடிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷேர் பிரைஸ் ஒரு 430 ரூபாயில இருக்குங்க. ஜோதி லேப்ஸ்க்கும் ஐடிசிக்கும் ஒரு 60-70 ரூபா தான் வித்தியாசம் இருக்கும். அதுல டிவிடெண்டே உங்களுக்கு 10-11 ரூபாய் கிடைக்கும். வேல்யூவேஷன் பார்த்தாலும் ஐடிசி ரொம்ப ரொம்ப சீப். ஜோதி லேப்பை கன்சிடர் பண்றதுக்கு நான் ஐடிசியே வாங்கிட்டு போயிருவேங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் எல்கான் இன்ஜினியரிங் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஷேர் பிரைஸ் பார்த்தோம்னா 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. பிரைஸ் டு புக் 7 டைம்ஸ் இருக்கு. கடன் இல்லைன்னாலும் கூட வேல்யூவேஷன் இது அதிகமாக தாங்க தெரியுது. இதை கன்சிடர் பண்றதுக்கு எல்என்டியவே கன்சிடர் பண்ணலாங்க. 34 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 30க்கு கீழே இருந்தாலே வேல்யூவேஷன் ஓகே தாங்க கன்சிடர் பண்றது. பட் ஜைடஸை பொறுத்த வரைக்கும் 19 or 20ல தான் இருக்கு. ஜைடஸ், டாக்டர் ரெட்டி, நாட்கோ இது மூணுமே 20க்கு கீழே தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு சிப்லா பத்தி பேசணும் இல்லையா, 24-25 சிப்லாவை விட ஜைடஸ் வந்து சீப்பா தாங்க இருக்கு. அடுத்து தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அது 18 டைம்ஸ் ஏர்னிங்ஸா இருந்தாலும் டெட் டு ஈக்விட்டி 0.7 பக்கமா இருக்குங்க. இவ்வளோ டெட் டு ஈக்விட்டி இருக்க கம்பெனியை நம்ம பார்க்கவே மாட்டோம். ஸோ அந்த சைடு போகாம இருக்கிறதே நல்லது. இந்த கம்பெனியோட டார்கெட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம டார்கெட்டும் சொல்றதே இல்லைங்க. நம்ம வந்து ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பிசினஸை வாங்குற மாதிரி அப்படின்ற நோக்கத்துல தாங்க வாங்குறோம். நம்ம வாங்கினா 15-20 இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணணும். ஸோ கடன் இல்லாத கம்பெனி தாங்க பார்த்து நம்ம எப்பொழுதுமே வாங்கணும். குறிப்பா கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் இந்த செக்டர் எல்லாமே ஃபினான்ஷியல் 25ல ரெவன்யூ growth பயங்கரமா அடி வாங்கியிருந்தது. எஃப்ஐஐஸும் அதுல நிறைய வித்துருக்காங்க. ஸோ ஷேர் பிரைஸும் பயங்கரமா கீழே விழுந்திருக்கும். மேபி நீங்க ஹையர் வேல்யூவேஷன்ல வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. அடுத்து ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. நண்பர் வந்து ஹையர் வேல்யூவேஷன்ல ஸ்டாக்கை வந்து வாங்கியிருக்கிறாருங்க. எந்த டயத்துல வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துல ஒரு 200-300% ஏறினதுக்கு அப்புறம் அந்த டைம்ல கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 50% பக்கமா ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. இப்போதைக்கு கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்தோம்னா 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. பிரைஸ் டு புக் 8 டைம்ஸ்க்கு மேல இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. பட் கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் நீங்க பார்த்துருக்கணும் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 5-6% ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான பேராமீட்டர். தென் டெட் டு ஈக்விட்டியும் அதிகமா இருக்கு. 0.10க்கு அதிகமா இருக்கு. 0.42க்கு பக்கமா இருக்கு. ஸோ நம்ம உள்ள என்டர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சைன். சரி ஓகே, தெரியாம என்டர் ஆயிட்டோம். ஒரு 1,25,000 ரூபாய்க்கு பக்கமா லாஸ்ல இருக்கு. இப்போ என்ன பண்றது அப்படின்னா வேல்யூவேஷன் இன்னும் குறைய குறைய நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை கன்சிடர் பண்ணி ஆவரேஜ் பண்றது தாங்க பெஸ்ட். லாஸ்ட்ல புக் பண்ணாதீங்க எப்பொழுதுமே. அதே மாதிரி எந்த ஸ்டாக்கை நீங்க கன்சிடர் பண்ணாலும் சரிங்க, 50, 100, 400, 500 கன்சிடர் பண்ணாம கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் பண்றது ஈஸிங்க. அதாவது நீங்க வந்து 500 ஷேர் வாங்குறீங்க, நீ வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 25% கீழே விழுந்துருச்சு. மறுபடியும் ஒரு 500 ஷேர் வாங்குறதுக்கு உங்களால கேபிட்டலை இன்ஃபியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா தாங்க இந்த ஹையர் நம்பர்ஸ்க்கு போகணும். இல்லை அப்படின்னா 5, 10, 1, 2 தான். அடுத்து பன்னாரி அம்மன் ஸ்பின்னிங் மில்ஸ் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. பிரைஸ் டு புக் 0.55 இருந்தாலும் கூட டெட் டு ஈக்விட்டி 1.15 இருக்குங்க. இவ்வளவு கடன் இருக்க கம்பெனி பக்கத்து நம்ம போகவே கூடாது. முக்கியமா ஸ்மால் கேப், இவங்களுக்கு பேக்கப் என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாருங்க, எனக்கு வந்து வயசு 21-22 தான் ஆகுது. நான் வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, சூர்யா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், தென் முத்தூட் மைக்ரோஃபின் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாமா? நான் வந்து நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுவேன். நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. நல்ல விஷயம் தாங்க. பட் மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல 1, 2, 5, 10 அப்படின்னு சொல்லி குறைய குறைய கன்சிடர் பண்றது நல்லதுங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வர்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது கோல்டு தாங்க. அதுக்கப்புறம் லார்ஜ் கேப் கம்பெனிஸ், முக்கியமா ஆட்டோல டாடா மோட்டார்ஸ், ஹீரோ, தென் ஃபார்மால டாக்டர் ரெட்டி, ஜைடஸ், தென் பேங்கிங்ல இண்டஸ்இண்ட், இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. தென் எஃப்எம்சிஜில ஐடிசி, இதுல வர்ற டிவிடெண்டை தூக்கி மறுபடியும் நீங்க சொன்ன மாதிரி ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, முத்தூட் மைக்ரோஃபின், தென் சூர்யா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், அதுல போட்டு நாங்க ரிஸ்க் எடுக்கலாம். அதாவது 21 வயசு அப்படின்றது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஏற்ற வயசு தாங்க. பட் ஒரே இடத்துலயே போய் எல்லாத்தையும் குமிச்சிடக்கூடாதுங்க. ஒரு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஒரு டாடா மோட்டார்ஸ், ஒரு ஹீரோ, ஒரு இண்டஸ்இண்ட், ஒரு டாக்டர் ரெட்டி, ஒரு ஜைடஸ், ஒரு நாட்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் டைவர்சிஃபைடா பண்றது பெஸ்ட்டுங்க.
அடுத்து ஒரு நண்பர் வந்து நான் IndusInd பேங்க் 820ல கன்சிடர் பண்ணேன். இப்போ அது 770 வந்துருச்சு. இப்போ வந்து நான் செல் பண்றதா, இல்ல ஹோல்ட் பண்றதா, இல்ல ஆவரேஜ் பண்றதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. அது 500 வரைக்கும் கூட போலாங்க. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, ஒரு பிரைஸ் டு புக் ஆல்மோஸ்ட் 1 அப்படின்ற ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருக்காரு. இன்னும் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரல. ரிசல்ட்ஸ் இந்த குவார்டர் கம்மியாக தான் இருக்கும். தென் ஃபினான்ஷியல் 25ல ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப கம்மியாக தான் இருக்கும். இன்னும் கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குங்க. நீங்க வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா தாங்க IndusInd பேங்கை கன்சிடர் பண்ணும். உடனே இந்த விஷயம் அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆகி மறுபடியும் 2000 ரேஞ்சுக்கெல்லாம் போயிடாது. அதுக்கு இன்னொரு 3 to 5 இயர்ஸ்க்கு மேல ஆகும். நம்மளோட ஆவரேஜ் பிரைஸ்ல இருந்து வெறும் 50 ரூபாய் கீழே விழுந்ததுக்கே நம்ம வந்து பயந்துடக்கூடாதுங்க. அப்படியே உங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருந்தது அப்படின்னா 10% கூப்பன் ரேட் உள்ள பாண்டா பார்த்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் 10%. அதுக்கப்புறம் அதை தூக்கி ஈக்விட்டிஸ்ல போட்டோம் அப்படின்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. ஸோ அதை கூட நீங்க முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.